நம்ம வீட்டில் விறகு அடுப்புக்கு ஷெட்டு போட போகிறோன்னு சொன்னால் பாருங்கள், அந்த வேலை தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேலையாக நடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே போகுது. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. பரவாயில்ல, எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கும் அப்படின்னுட்டு அடுப்பு போடுற வேலைக்கு பார்த்தீங்கன்னா இது சிமெண்டாலே இதை தடவை கட்டிடுவோன்னுட்டு சிமெண்டால் தான் இதை கட்ட ஆரம்பித்தோம். நம்ம சும்மா இருக்கக்கூடாதா, அதுவலே கல்லை வச்சு கட்டியிருக்குங்க. நான் பார்த்தேன் எனக்கு பானை வச்சு தான் போடணும்னு சொல்லிவிட்டு 2 பானையும் வாங்கிட்டு வந்துட்டோம், மண்பானையும். அப்புறம் பார்த்தா கிளை அடுப்பு வேணும்ப்பா அண்ணனா, அதுவும் கிளை அடுப்புலாம் நமக்கு தெரியாதுமான்னு வச்சுங்க, நாங்கள் கல் வச்சு தான் போடுவோன்னு. பரவாயில்ல, நானே கொடுக்குற ஐடியா, நானே போடுறேன் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சு நானே தான்ப்பா ரெடி பண்ணேன். அவங்க அளவு எடுத்து கல்லெல்லாம் வச்சாங்க. வச்சு பார்த்தா எட்டகர் பார்க்கும்போது தான் அளவு கரெக்டாக தெரியுமா. நல்லா தான் இருக்குது அளவு. பானையும் நல்லா சின்ன சின்னதாக 2 வாங்கிட்டு வந்து வச்சோம். அதுலேயும் அதுக்கு பார்த்திங்கன்னா கலவையை அடியில் போட்டு அதுக்கப்புறம் பானையை தூக்கி வைக்கணும். நான் பார்த்தா அப்படியே வச்சுட்டேன். சரின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கலவை கலந்ததை எடுத்து அப்போ சாமியை இஷ்ட தெய்வத்தை வேண்டி அதில் அப்படியே அந்த கலவையை கொட்டி அதுலேயே அந்த பானையை தூக்கி வச்சாச்சு. அடுப்பும் அவங்க நீங்கள் பானையை மட்டும் வைங்கம்மா, நாங்கள் சிமெண்ட்டை வச்சு பூசுகிறோன்னாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு நானும் பானையை வச்சுட்டு அவங்கெல்லாம் சிமெண்ட்டை போட்டு எல்லாம் பூசி கீசி அது பார்த்திங்கன்னா வேலை இழுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் செவுரு பூசுகிற வேலை, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு திருவேந்திரத்தை வச்சோம். அதில் ஒரு டிசைனாக இருக்கும்னுட்டு அது கொஞ்சம் நாள் ஆகுது. அது அப்படியே ரவுண்டு ஷேப்பில் கொண்டு வரேன். இந்த பக்கம் திண்ணை, அதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இருக்க திண்ணை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுவும் கட்டியாச்சு. நைட்டோட நைட்டாக தரை போடாமல் கிடந்ததா, அதையும் தரையை போட்டு நைட்டோட நைட்டாக இழுத்து வேலையை இன்றைக்கி முடிச்சிடுச்சு. ஆனால் இருக்குது இன்னும் கொஞ்சம் வேலை இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டாங்கங்க. தரை போட்டு அடுப்பு எப்படி இருக்குது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக. இந்த பக்கம் ஜாமான் வைக்கிறாமெல்லாம் கபோர்டு அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. சீக்கிரமாகவே அடுப்புக்கு பால் காய்ச்சுற வீடியோ வருங்க, அதையும் பாருங்கள். நாளை சந்திப்போம்.